வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் சார்பாக தலைவர் ஏ. செந்தில்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தற்போது ஏற்பட்டுள்ள சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக விடுதியில் தங்கி பணிபுரிகின்ற மகளிர் மற்றும் மாணவர்களுக்கு உணவு வழங்க முடியாத கடினமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் விடுதியை நம்பி வாழும் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் உணவகங்களும் மூடப்பட்டு வருகின்றது. அதனால் விடுதியில் தங்கியுள்ளவர்கள் உணவகங்களில் கூட உணவு வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மாற்று எரிபொருள் விலையும் தாறுமாறாக உயர்ந்துவிட்டது. விடுதிகளுக்கு தேவையான சிலிண்டர்களை அதன் முகவர்கள் அரசு கூறியபடி சரியாக வழங்குவதும் இல்லை. அதனால் தமிழக அரசு சார்பில் உணவு வழங்கல் துறையினர் தலையிட்டு விடுதிகளுக்கு சிலிண்டர்கள் அத்தியாவசியமானது என அறிவித்து கேஸ் சிலிண்டர்கள் உடனடியாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சங்கத்தினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். உடன் செயலாளர் திருமதி உஷா செல்வம், பொருளாளர் அலமேலு நாகராஜ் மற்றும் சங்கத்தினர் நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.